ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு SOORU தாறுமாறு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மட்டன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் ட்ரை ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்க போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மட்டன் ட்ரை ரோஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் அரை கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அரை கிலோ மட்டனுமே இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது, 1 டீஸ்பூன் பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இஞ்சி பூண்டு விழுது ஒன்றா வச்சுருந்திங்கன்னா 2 டீஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கரெக்டாக நான் 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ பாருங்கள், மட்டன் தனியாக நம்ம வேக வச்சு தண்ணி தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம தேவையான பொருட்கள் என்ன சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு 4 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 5 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கொத்து கொத்தமல்லி இலை, 1 கொத்து புதினா இலை, ஒரு 4 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இஞ்சி பூண்டு ஒன்றா எடுத்து வச்சுருந்தீங்கன்னா 2 டீஸ்பூனை கூட எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வானல் வச்சுருக்கேன். வானல் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச அந்த பிறகு 1 கொத்து கருவேப்பிள்ளை, அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி விழுதும், 1 டீஸ்பூன் பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றா வச்சுருந்தீங்கன்னா 2 டீஸ்பூனாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாம் இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் இப்போது நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்த பிறகு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போது நம்ம இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் மட்டன் மசாலா தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ எல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போது இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சமாக இதை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வரணும். நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்தமாரி நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச அரை கிலோ மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா எல்லாம் ஈவனாக அந்த ஸ்ப்ரெட் ஆகிற வரைக்கும் இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுருங்க. அதில் நல்லா வெந்து வரட்டும். இப்போ இதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம மிச்சமாக எடுத்து வச்சுருக்க நம்ம மட்டன் வேக தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம். இது ட்ரையாக பண்ண போகிறதால நம்ம தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க போதும். ஏன்னா மட்டன் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கு. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி வேக வச்சா போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு. எனக்கு இன்னும் நல்லா ட்ரையாக வேணும். ஸோ அதுக்கு நல்லா வெயிட் பண்ணுறேன். ஓகே, பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ட்ரையாக வந்திருக்கு. இப்போது இந்த ஸ்டைலில் ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுக்குங்க. நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் தூவி விட்டு சுட சுட இறக்கி வச்சோன்னா நம்மளுடைய சூப்பரான மட்டன் ட்ரை ரோஸ்ட் ரெடி. பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது சொல்லிவிட்டு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டன் ட்ரை ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி